வணக்கம் நண்பா. நம்மளோட தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணுறதமா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம எந்த கேட்ஜெட்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, pTron அப்படிங்கிற பிராண்டில் Bassbuds Jade அப்படிங்கிற இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து அற்புதமான ஒரு கேமிங் இயர்பட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அப்படி இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லி நான் டாப் 2 பாட்டம் சொல்கிறேன். இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. அப்படி இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு என்னென்னலாம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் கடைசி வரைக்கும் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ கடைசி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல நம்ம அந்த சார்ஜிங் ஹோஸோட பில்டு குவாலிட்டி ப்ளஸ் டிசைனை பற்றி பார்ப்போம். இது ஒரு கேமிங் இயர்பட்ஸுங்கிறதுனால இதில் வந்து முன்னாடி வந்து கலரில் என்டிடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இது சார்ஜிங் ஹோஸ்லேயும் சரி இயர்பட்ஸ்லேயும் சரி பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் நல்ல கிளாரிங்கான எல்இடி கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்குது. சார்ஜிங் ஹோஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அயன்மேன் ஹெல்மெட் மாதிரி டிசைனில் கொடுத்துருக்காங்க. 2 எல்இடியும் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டில் உள்ள கண்ணு மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்குது. சார்ஜிங் ஹோஸோட பின்னாடி பார்த்தீங்கன்னா TypeC போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து மைக்ரோ யூஎஸ்பி கிடையாது, TypeC போட்டுங்க. TypeC போட்டு கொடுத்துருக்கனால நீங்கள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் நைட் டைமில் நீங்கள் சார்ஜ் போடலாம். மைக்ரோ யூஎஸ்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றி சார்ஜரை மாட்டிங்கன்னா கண்டிப்பாக பின்னு டேமேஜ் ஆயிரும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா TypeC கொடுத்துருக்கனால நீங்கள் கண்ணை மூடிட்டு எப்படினாலும் சார்ஜ் போடலாம். சார்ஜர் வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிடும். அப்புறம் சார்ஜிங் ஹோஸோட மூடி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா 2 இயர்பட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 இயர்பட்ஸும் நீங்கள் மூடி ஓப்பன் பண்ணிட்டு தலையில் கவுத்துனா கூட அவ்வளோ சீக்கிரத்தில் கீழே விழ மாட்டுக்கு. நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்து உதறினா மட்டும் தான் சார்ஜிங் ஹோஸை விட்டு இந்த இயர்பட்ஸ் கீழே விழுது. அவ்வளோக்குள்ள ஓரளவு தரமான மேக்னெட்டிக் பவர் தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் அந்த சார்ஜிங் ஹோஸோட பேட்டரி பேக்கை பற்றி பார்ப்போம். நீங்கள் அந்த சார்ஜிங் ஹோஸை ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 40 மணி நேரம், அதாவது 40 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளேபேக் டைம் இருக்கும். நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம், படம் பார்த்துக்கலாம், கேம் விளாண்டுக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த சார்ஜிங் ஹோஸில் வந்து 400 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஃபுல் சார்ஜ் ஆகிற எவ்வளோ நேரம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் இயர்பட்ஸை மட்டும் தனியாக எடுத்து காதில் வச்சு பாட்டு கேட்டிங்க அப்படின்னா 6லேருந்து 7 மணி நேரம் வரைக்கும் ப்ளேபேக் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா 40 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த சார்ஜிங் கேஸோட ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். இதோட ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் வந்து IPX4 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அது மூலமாக நீங்கள் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணலாம், சைக்கிளிங் போகும்போது ஹெல்மெட்டில் மாட்டிக்கலாம், பைக்கில் போகும்போது ஹெல்மெட்டில் மாட்டிக்கலாம். அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு வேறு தண்ணி பட்டால் அந்த இயர்பட்ஸ் எதுவுமே ஆகாது. அதே போல் நீங்கள் பீச்சில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது லைட்டாக மழை தண்ணி பட்டால் கூட எதுவுமே ஆகாது இந்த இயர்பட்ஸுக்கு. ஆனால் நீங்கள் ஆழமாக தண்ணி கட்டிக்கிட்டு இருக்கிற இடத்துல போட்டிங்கனாலோ இல்லைனா ஃபோர்ஸாக வர்ற பைப் தண்ணியில் கழுவினாலும் கண்டிப்பாக ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த இயர்பட்ஸ் வந்து 2 விதமான மோடு கொடுத்துருக்காங்க. கேமிங் மோட், மியூசிக் மோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரைட் இயர்பட்ஸில் 3 தடவை டச் பண்ணிங்க அப்படின்னா கேமிங் மோட் ஆக்டிவேட் ஆகிரும். அதே திரும்ப 3 தடவை டச் பண்ணிங்க அப்படின்னா மியூசிக் மோட் ஆக்டிவேட் ஆகிரும். இதில் பார்த்திங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி இதில் வந்து கேமிங் இயர்பட்ஸுங்கிறதுனால இதில் வந்து 40 மில்லிசெகண்ட் லோ லேட்டன்சி மோடு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு லோ லேட்டன்சி மோட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் இல்லைனா 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் உங்கள் மானிட்டர் வச்சு கேம் விளாண்டுட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஹை குவாலிட்டியான கேம் விளாண்டுட்டு இருக்கும்போது கன் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஷூட்டிங் சவுண்டானது வந்து உங்கள் காதில் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக சிங்க் ஆகணும். அப்போ தான் கேம் விளாண்டுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஒரு சில இயர்பட்ஸ் இந்த லோ லேட்டன்சி மோட் இல்லாத இயர்பட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி லேக் ஆகும். நீங்கள் ஷூட் பண்ணி ஒரு 2 செகண்ட் கழிச்சு உங்கள் காதுக்கு சவுண்டே கேட்கும். ஆனால் அந்த லோ லேட்டன்சி மோட் இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ ஹை குவாலிட்டி கேம் விளாண்டாலும் சரி அந்த கேமில் வர்ற சவுண்டும் இந்த இயர்பட்ஸில் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக சிங்க் ஆகும். எந்த ஒரு ட்ராகுமே இருக்காது. அதனால தான் பார்த்திங்கன்னா இதில் லோ லேட்டன்சி மோடு கொடுக்காங்க. இப்போ வர ஓவராலும் எல்லா இயர்பட்ஸுமே லோ லேட்டன்சி மோடு கொடுக்காங்க. அந்த லோ லேட்டன்சி மோடு இருந்துச்சுன்னா கேம் விளாட்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இந்த இயர்பட்ஸோட டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குது. இந்த இயர்பட்ஸோட டிசைன் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த சிலிக்கான் டிப் வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் லைட்டாக ஆங்கிள்டாக இருக்குது. அப்படி ஆங்கிள் மாதிரி கொடுத்ததுனால எந்த ஒரு விதமான சைஸில் உள்ள காதுலையும் ஈஸியாக செட் ஆகும். இந்த இயர்பட்ஸில் ஃப்ரண்ட்டில் மட்டும் சிலிக்கான் டிப் மட்டும் உங்கள் காதுக்கு ஏற்ற சைஸில் மாட்டிட்டு உங்கள் காதில் வச்சு ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் உங்கள் கீழே விழவே விழாது. நீங்கள் ஜம்ப் பண்ணலாம், ஓடலாம், குதிக்கலாம், எதுனாலும் பண்ணலாம். அவ்வளோ சீக்கிரத்தில் உங்கள் காதை விட்டு கீழே விழாது. டிசைன் வந்து பெர்ஃபெக்ட் ஃபிட் டிசைன் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டிங்காக இருக்கிறதுனால எல்லா விதமான காதிலும் ஈஸியாக செட் ஆகும். அதே போல் இந்த இயர்பட்ஸ் வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கிடையாது. இதில் வந்து பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனுக்கும் பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் பார்த்தீங்கன்னா அது வந்து சாஃப்ட்வேர் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷனாக சாஃப்ட்வேர் எதுவுமே கிடையாது. இதோட டிசைன் தான் பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன். இந்த டிசைன்னா எப்படி சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிலிக்கான் டிப்பில் தான் மேட்ரே இருக்குது. நீங்கள் உங்கள் காதுக்கு ஏற்ற சிலிக்கான் டிப் மாட்டி வச்சு ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா காது வந்து கப்புன்னு அடைச்ச மாதிரி இருக்கும். வெளியே நடக்கிற சவுண்ட் வந்து 70% 80% வரைக்கும் காதுக்குள்ளே அவ்வளோ சீக்கிரத்தில் கேட்கவே கேட்காது. அந்த டிசைனாக தான் பார்த்தீங்கன்னா பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதே போல் இந்த ஏர்பட்ஸோட ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பற்றி பார்ப்போம். இதில் ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்திங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கொடுத்துருக்காங்க. அதே கனெக்டிவிட்டி ரேஞ்சு பார்த்திங்கன்னா 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் உங்கள் சிஸ்டத்தை வச்சுட்டு நீங்கள் 10 மீட்டர் தள்ளி உட்காந்து கேம் விளாண்டாலும் சரி, பாட்டு கேட்டாலும் சரி, அவ்வளோ பெர்ஃபெக்டாக ஆடியோ வந்து உங்கள் ஏர்பட்ஸோட அவ்வளோ பெர்ஃபெக்டாக எந்த ஒரு ட்ராகும் இல்லாமல் சிங்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த ஏர்பட்ஸோட ஸ்பீக்கர் சிஸ்டம் பற்றி பார்ப்போம். ஆடியோ குவாலிட்டிக்கு வந்து இது வந்து 13mm டிரைவர் கொடுத்துருக்கனால பவர்ஃபுல் பேஸ் இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. பேஸ் வந்து ரொம்பவே டீப்பாக இருக்கும். பேஸ் லெவலுக்கு வந்து இந்த ஏர்பட்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு பாட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் பாதி சவுண்ட் வச்சா கூட போதும், பேஸ் வந்து அவ்வளோ துல்லியமாக டீசெண்டாக இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. பேஸ் மட்டும் இல்லாமல் ட்ரிபிள்ஸ், வோக்கல்ஸ் எல்லாமே டீசெண்டாக இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த ஏர்பட்ஸில் வந்து ஹெச்டி டியூவல் மைக் கொடுத்துருக்காங்க. அந்த டியூவல் மைக் இருக்கிறதுனால நீங்கள் கால் பேசினாலும் சரி, சப்போஸ் நீங்கள் பஸ்ஸில் போய்ட்டுருக்கும்போது, ட்ரெயினில் போய்ட்டுருக்கும்போது கால் பேசுனீங்க, அந்த மாதிரி டைமில் உங்கள் சுற்றி நடக்கிற எல்லா சவுண்டையும் இந்த ஏர்பட்ஸ் வந்து 70% வரைக்கும் எல்லா சவுண்டையும் இன்னும் ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் வாய்ஸ் மட்டும் கிறிஸ்டல் கிளியராக ஆஃப் பண்ணிட்டு கேட்குற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. மிச்சம் ஒரு 30% லைட்டாக கேட்கும். இதனால தான் பார்த்தீங்கன்னா கால் குவாலிட்டி வந்து ஓவரால் நல்ல தரமாக தான் கொடுத்துருக்காங்க. மிச்சம் ஒரு 30% வேணால் வெளியே நடக்கிற சவுண்ட் வந்து ஆஃப் பண்ணிட்டு கேட்கும். ஆனால் ரொம்பலாம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரிலாம் கேட்கல. அதே போல் இந்த சார்ஜிங் எஸ் ப்ளஸ் இந்த ஏர்பட்ஸோட வெயிட்டை பற்றி பார்ப்போம். சார்ஜிங் எஸோட டோட்டல் வெயிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 40 கிராம் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த ஏர்பட்ஸ் மட்டும் வெறும் 4 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. 4 கிராம்ங்கிறது ரொம்பவே லைட் வெயிட் தான். நீங்கள் காதில் மாட்டி பாட்டு கேட்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இந்த காதில் உங்கள் ஏர்பட்ஸ் இருக்கிறதே மறந்துடுவீங்க. அவ்வளோ லைட் வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த இயர்பட்ஸ் வந்து டச் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க. பட்டன் டைப் கிடையாது. இந்த டச் கண்ட்ரோல் வந்து ஓவரால் நல்லா சென்சிட்டிவான டச் கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது மூலமாக பாட்டு ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் பாட்டு மாற்றிக்கலாம், ட்ரிபிளேட்டாக பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் பாட்டுக்கு மாற்றிக்கலாம், லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் அதாவது கூகுள் அசிஸ்டன்ட், சிரி அந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். நீங்கள் புதுசாக இந்த இயர்பட்ஸ் வாங்கும்போது உள்ளே என்னலாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் கேஸ் வித் இயர்பட்ஸ் இருக்கும். அப்புறம் நல்லா குவாலிட்டியான TypeC கேபிள் இருக்கும். அப்புறம் 3 விதமான சைஸில் சிலிக்கான் டிப் இருக்கும். அப்புறம் புக்லெட்ஸ், அப்புறம் வாரண்டி கார்டு கூடவே கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோ கடைசியாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. இதே போல் நான் வேற ஒரு கேஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.